ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேடு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. முந்து தாமிருந்து 300 நாள் சுமந்து அல்லும் பகலும் பாராமல் என்னை ஈன்றெடுத்து என்னுடைய தாயே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், யார் குடி நாம் கெடுத்தோம், செய்யாத தவறுக்காக இந்த நாட்டில் நாம் இருவரும் இருக்கக்கூடாது என்று உன்னையும் என்னையும் நாடு கடத்திவிட்டார்கள். ஆனால் இருவரும் எங்கே செல்வோம், எப்படி பிழைப்போம், நமக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. தாயே, நீயும் நானும் பிழைக்க வழியின்றி வீதி வீதியாக சென்று இருவரும் பிச்சை எடுத்து வந்தோம். நாம் இருவரும் பிச்சை எடுத்து செல்லும் நேரத்தில் கானகத்தை நோக்கி சென்றோம். அந்த கானகத்தில் புலியானது துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலிக்கு பயந்து நாம் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடினோம். தாயே, உன்னை பார்க்க வேண்டும் என்று இந்த கானகத்தின் வழியாக தேடிக்கொண்டு வருகின்றேன். உன்னை பார்க்க முடியவில்லை. நீ உயிரோடு தான் இருக்கின்றாயா அல்லது அந்த புலிக்குத்தான் உணவாகி விட்டாயா? உன்னை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேனே அம்மா. அம்மம்மா தம்பி என்று அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அம்மம்மா புறப்பட்டு வந்துவிட்டோம் கானகத்திற்கு. இருப்பாரும் எடுத்து கொள்ளையடித்து இல்லாதவருக்கு கொடுத்ததுவே. நாம் செல்லும் பாதையோ கானகம். வெகு ஜாக்கிரதையாக வர வேண்டும். நாம் கொள்வரைகள் என்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. காலடியில் காத்திருக்கும் நாய்கள் உள்ள நாடு. சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவும் இன்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும்
மட்டும்தான் தங்கம் தலைமையில் இருக்கிறோம் என்று நினைத்தோம். ஆனால் யாரோ ஒருவர் சோகமுடன் பாடிச்சிருக்கிறார். அவர் கிணலில் இருக்கும். தாய் வீடு வந்ததென்று சாட்சி அவள் கொண்டவளை பிரிந்து வந்து கோலம் கண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் பெருக சீதை நின்றதிலே கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்டதிலே தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எரிகிறது அண்ணன் கொண்டதிலே தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எரிகிறது அது பாசமன்றோ இது வேஷமன்றோ நான் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள் அந்த குலோசை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். யார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் சென்று நாம் கொள்ளையடித்து பார்க்கலாம். பாப்படியா மதியழகி, யாரோ ஒருவர் மயக்கம் அடைந்துட்டார். நன்றி கொண்டு வா. அம்மா தாயே அம்மா கருத்த முகமுடி யார் நீ? உனக்கு இந்த கதை என்ன? ஐயா, என்னுடைய நாடு விக்கிரமபுரி நாடு. என் தந்தையின் பெயர் விக்கிரம மன்னன். என் தந்தைக்கு 2 மனைவிகள் உள்ளன. முதல் தாய்க்கு பிறந்தவன் என் பெயர் கலைமணி. என் சிறிய தாய்க்கு பிறந்தவன் என் தம்பியின் பெயர் கதிரவன். ஒரு நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். நடந்ததை சொல்லிக் கொண்டு போகின்றேன்.